காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபார்முலா யூஸ் பண்ணாம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 80,000, வட்டி ஆண்டுக்கு 10%, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 1,17,128 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் கிடைக்குன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அதே மாதிரி போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐபிசி எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கம்ப்ளீட் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல அசல் 80,000, வட்டி ஆண்டுக்கு 10%, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 1,17,128 கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் அசல் எடுத்துக்காங்க. அசல் எவ்வளவு 80,000. நெக்ஸ்ட் மொத்த தொகை 1,17,128. ரெண்டுக்கும் ரேஷியோ எடுங்க. ரேஷியோ எடுத்து 8ஆல் கேன்சல் பண்ணலாம். 8ஆல் கேன்சல் பண்ணா என்ன வரும்? 10,000 வரும். ஸோ அதே மாதிரி 1,17,128 8ஆல் கேன்சல் பண்ணா 14,641. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இந்த வட்டி எடுங்க. ரேஷியோ எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இது எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வட்டி எடுங்க 10%. 10% எழுதுவோம். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கும் 1 வகுத்தல் 10 இருக்கும். இந்த 10 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ. இந்த 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ. ரெண்டையும் ஆட் பண்ணா மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ அசலுக்கான ரேஷியோ என்ன 10. ஸோ அசலுக்கான வேல்யூ பாருங்க 10,000. அதுக்கு நேரம் எழுதிக்காங்க. அதே மாதிரி மொத்த தொகை 10 + 1 11. 11 இந்த மொத்த தொகைக்கான ரேஷியோக்கு கீழே எழுதிக்காங்க. ஸோ 10 ஸ்கொயர் பண்ணா இல்ல கியூப் பண்ணா இல்ல பவர் 4 பண்ணா அந்த 10,000 வருதுன்னு பாருங்க. 10 பவர் 4. 10 4 டைம் பெருக்கணும். அதாவது 10 × 10 × 10 × 10 இதை 4 டைம் பெருக்கினா 10,000 வருது. அதே மாதிரி 11 4 டைம் பெருக்கினா 11 4 டைம் பெருக்கினா 14,641 வருது. ஸோ பவர்ல என்ன வேல்யூ வருதோ அதான் வருஷம். ஸோ என்ன வந்திருக்கு 4 வந்திருக்கு. அப்ப 4 வருஷத்துல 80,000 அசலானது 10% கூட்டு வட்டியில ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில 4 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 1,17,128 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 8,000 ஆனது ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்துல ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 9,261 கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் கிடைக்கும் கேட்கறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.